எனக்கு என்ன வசனம் சொல்லுகிறார் பார்க்குறீங்களா? யோசுவா 3:7 இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். அவர்களுடைய கண்களுக்கு முன்பாய் உன்னை யார் அற்பமா நினைக்கிறாங்களோ, யார் பரிகாசம் பண்றாங்களோ, யார் உன்னை அவமானப்படுத்துறாங்களோ, யார் உன்னை நிந்திக்கிறாங்களோ, அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு சகோதரி பாருங்க, ஒரு சமயம் என்னை சந்தித்த போது, உங்களுக்கு எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டபோது மிகவும் அழுதார்கள். கண்ணீர் விட்டு வாய் விட்டு சத்தமிட்டு அழுது விட்டார்கள். அவங்களால தாங்க கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு பாரம். என்ன காரியம் என்று கேட்டால், அவருடைய குடும்பத்தாரே அற்பமா பேசுறாங்க. எதுக்காக பேசுறாங்க? குழந்தை இல்லை. திருமணமாகி சில வருஷமாயிட்டு குழந்தை இல்லாததுனால அவமானப்படுத்தி நிந்தித்து அவன் வேதனைப்படுத்துற மாதிரி, இருதயத்தை காயப்படுத்துற மாதிரி பேசி, உனக்கு குழந்தை பிறக்காது, நீ தரித்திரம் பிடித்தவள், நீ பிறந்த நேரமே சரி கிடையாது, நீ சபிக்கப்பட்டவள் அப்படிலாம் சொல்லி காயப்படுத்தினார்கள். ஏற்கனவே குழந்தை இல்லைன்றது ஒரு வேதனை, அதுவே அவருடைய உள்ளத்தை வேதனைப்படுத்துகிறது. இவங்க பேசுகிற வார்த்தைகள் அந்த குடும்பத்தில் உள்ளவர்களே சொன்ன வார்த்தை தான் அவருடைய இருதயத்தை மிக வேதனைப்படுத்தி விட்டார். அதனால என் குடும்பத்தாரே இப்படி பேசுறாங்க, அப்போ உறவுகள் ஊர்ல இருக்கிறவங்க என்ன மாதிரி என்பதால் அந்த கண்ணீரை அதிகமாய் உடைத்து விட்டார். நான் சொன்னேன், மகளே, எந்த இடத்தில் யார் உன்னை அவமானப்படுத்துறாங்களோ அவங்க கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். உன்னை என்ன மாதிரி வார்த்தைகளை சொல்லி குற்றப்படுத்தி கேவலப்படுத்துறாங்களோ, நீ அப்படி அல்ல, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று அவங்க வாயினால சொல்லும்படி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் கண்ணீரை இயேசு பார்க்கிறார். நீ கலங்காதேன்னு சொல்லி அந்த மகளுக்காய் பாரத்தோடு ஜெபிக்க ஆண்டவர் கிருபை கொடுத்தார். அவளுக்காக, அந்த மகளுக்காக ஜெபிக்கும் போது ஒரு பெரிய பாரத்தை கர்த்தர் உண்டாக்கினார். பாவம், ஒரு கண்ணீர் இல்லை, ஒரு வேதனை இல்லை, மற்றவள் பேசுகிற வார்த்தைகள். ஜெபம் பண்ணி நான் அனுப்பினேன். மறுபடி ஒரு வருடம் கழித்தாரு. ஆண்டவர் பாருங்க, அழகான குழந்தை கொடுத்து ஆசீர்வதித்து, அதே மகள் சந்தோஷமாய் கொண்டு வந்த குழந்தையை காண்பித்து, யாரின் அற்பமா பேசினாங்களோ, கேவலமா பேசினாங்களோ, அவங்களுடைய கண்களுக்கு முன்பாக அதே இடத்துல கர்த்தர் என்னை நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்பதை விளங்க பண்ணி இருக்கிறார் என்று. இப்ப பேசினவங்க மூஞ்சி எங்க வச்சுப்பாங்க? அதனால தயவு செய்து ஒருத்தர் பாதிக்கப்பட்ட குறைவோடு இருந்தா துக்கப்படும்படி பேசாதங்க, காயப்படுத்தும்படி பேசாதங்க. நீங்க அப்படி பேசினா நீங்க அவமானப்படும்படி கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பார்.